கோல் அச்சியோ ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டயர் செக்டாரில் இருக்க மேஜர் ஸ்டாக் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்குகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நம்ம எப்பவும் போல் சில ஸ்டாக்குகளை வந்து நம்ம ஏற்க முன்னாடி கொடுத்துருந்த ஸ்டாக்குகளை வந்து ப்ரிவியூ பண்ணுவோம். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு முன்னாடி டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட அதாவது கரெக்டாக 6 ட்ரேடிங் செஷனில் நம்ம கொடுத்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அதாவது 13%. எவ்வளோ பியூட்டின்னு பார்த்தீங்களா? ட்ரிபிள் பாட்டம் நான் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து சீக்கிரமாகவே டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ஒரு 6 ட்ரேடிங் செஷனில் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகே, நீங்கள் யாராவது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி உள்ள ஸ்டாக்குகளை நம்ம பார்த்துடலாமா? நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்விங்லையும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இது வரைக்கும் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்திருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 ரீசனால தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இதோட எஸ்எல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதோட எஸ்எல் 2475. நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபஸ்ட் டார்கெட் 2839. இதுதான் நம்ம கொடுத்துருக்க டார்கெட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் சிஎட் டயர். சிஎட் டயர் தான் நேற்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதோட என்ட்ரி அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுனால நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதோட ப்ரீவியஸ் லோவில் நம்ம வைக்கலாம். கிட்டத்தட்ட 8% அப்சைடில் போனதுனால இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே, அதாவது இந்த கேண்டிலுக்கு கீழேயே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கலாம். இந்த பிக் கேண்டிலுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 4000 ருபீஸ் நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இது 3996 இருக்குது. நீங்கள் இது 4000. இது மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோட டார்கெட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையை கூட இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. இதுங்க மொத்தமாகவே ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை நிஃப்டியாக இருக்கட்டும், மொமெண்டம் ரொம்ப வேகமாக இருக்கும்போது அதோட டார்கெட் கொஞ்சம் நம்ம ரொம்ப வேகமாகவே போகும். அதோட டார்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரீச் பண்ணும். ஓகே, செகண்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியையும் பார்க்க சொல்லுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்போலோ டயர். அப்போலோ டயர் அதோட ப்ரீவியஸ் ஹையை என்ன ஆயிருக்கு பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டுமே காரணம் கிடையாது. இந்த ஸ்டாக்கை நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தது காரணம் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனும் கூட நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணதுக்கு. ஸோ நம்ம சேனலோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லும் பயிற்சி களமாக தான் நம்ம சேனல் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை ஜஸ்ட் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிவிட்டு இது எஸ்எல், இது டார்கெட், இது என்ட்ரின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் இந்த ஸ்டாக்கை நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம ஏன் பிக் பண்ணுறோம், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். உங்களை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஓனாக ஒரு ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணி எடுக்கணும்.
ஸோ அந்த அளவுக்கு நம்ம சேனல் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ட்ரி வந்து உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் அதாவது நாளைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் பார்த்தோம்னா 441, இதோட டார்கெட் 547, அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். இதான் நம்மளோட கடைசி ஸ்டாக். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் ஜேகே டயர். ஜேகே டயர் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, பிரேக் அவுட் நியர்பையில் இருக்குது. ஆனாலும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்டாரே அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப் ட்ரெண்ட் அதாவது அந்த செக்டாரில் இருக்கிற மற்ற நல்ல ஸ்டாக்குகள் மட்டும் இல்லை, ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு கூட அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் எப்பயுமே அப்படி தான் போகும். அப்படின்றப்போ ஜேகே டயர் நல்ல ஸ்டாக், அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் ஆகும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நம்ம என்ட்ரின்னு பார்க்கும்போது 323க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கங்க. அதில் எஸ்எல் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கூட வச்சுக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி 299 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை 422 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.